ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா, ஒரு சாஃப்டான டேஸ்டான பீஃப் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஒரு குக்கர் வச்சு நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். நான் 4 பச்சை மிளகாயை நீட்டு வாக்கில் கீறி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 4 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். கல்லுப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, நான் 1 கிலோ பீஃபை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க டம்ளர் அளவுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னாக்கா பீஃபே நமக்கு தண்ணி விடும். அதனால் 1.5 டம்ளர் அளவு தண்ணி போதும். ஏன்னா இதை நம்ம அப்படியே நல்லா கிரேவியாக தான் செய்ய போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னாக்கா குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு தான் மூட போகிறேன். ஏன்னா விசில் விட போகிறது கிடையாது. ஏன்னா நான் எலசான மாட்டுக்கறி தான் வாங்கியிருக்கேன். நான் இப்போ இதை சிம்மிலேயே வச்சு தான் வேக வைக்க போகிறேன். இப்போ நான் சிம்மிலேயே வச்சு ஒரு 1/2 ஹவருக்கு குக் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா பாருங்கன்னா அப்போ தான் கிரேவி நல்லா திக்காகும். பாருங்கள், இன்னமும் தண்ணி இருக்குது. அதெல்லாம் அப்படியே சுண்டி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
1/2 ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள். ஆயிலெலாம் அப்படியே பிரிஞ்சு வருது. இப்போ நான் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தூவிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுவையான டேஸ்டான அட்டகாசமான ஒரு பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.